டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 19. ஜெயின் சல்பீஸ் தேவாலயம். பாரிஸ் நகரத்திலேயே முரணான வரலாற்றை கொண்ட கட்டடம் அது என சொல்லப்படுகிறது. எகிப்திய பெண் கடவுளான ஐசிசியின் கோயில் இடிபாடுகளின் மீது கட்டப்பட்ட அது நோட்ரி டேமின் கட்டடத்தை ஒத்த சற்றே ஏறக்குறைய கட்டப்பட்டுள்ளது. அதன் கருவறையில் வைத்தே மார்க்குவிஸ் டிசத்தா, சார்லஸ் பாட்லேயர் ஆகியோருக்கு ஞானஸ்தானம் செய்து வைக்கப்பட்டது. தவிர விக்டர் ஹியூகோவின் திருமணமும் நடத்தப்பட்டது. அதனோடு ஒட்டியிருக்கும் குருமார்களின் பயிற்சி கூடத்தில் மதத்திற்கு எதிராக கூறப்பட்டதன் தஸ்தோவேஸ்திகள் உள்ளன. தவிர அங்கே கூடத்தில் எண்ணற்ற இரகசிய சங்கங்களின் கூட்டங்கள் மர்மமாக நிகழ்த்தப்பட்டன. இன்றிரவு ஜெயின்ட் சல்பீஸின் குகை போன்ற நடுக்கூடம் கல்லறை போன்ற அமைதியுடன் இருக்க, அன்று மாலை நடைபெற்ற பிரார்த்தனையின் போது வைக்கப்பட்ட மெழுகுவர்த்திகளின் மெல்லிய நறுமணம் வந்து கொண்டிருந்தது. கருவறைக்கு அழைத்துச் சென்ற சிஸ்டர் சாண்டரினின் ஒருவித அசௌகரியத்தன்மை உள்ளத்தை சிலாஸ் கவனித்தான். எனினும் அவன் வியப்படையவில்லை. அவனுடைய தோற்றத்தில் பெருவாரியான மக்கள் பயப்படும் அதே சங்கடம் இவரிடமும் உள்ளது. நீங்கள் ஓர் அமெரிக்கன், அவள் கூறினாள். இருப்பினும் பிறப்பினில் பிரெஞ்சு நாட்டவன். சிலாஸ் பதிலளித்தான். நான் ஸ்பெயினில் இருந்தேன், இப்பொழுது அமெரிக்காவில் தங்கி படித்துக் கொண்டிருக்கிறேன். சிஸ்டர் சாண்டரின் தலையசைத்தாள். அவள் சின்னஞ்சிறு தேகமும் அமைதியான கண்களும் கொண்டவள். நீங்கள் இதற்கு முன்னர் ஜெயின் சாபீஸை பார்த்ததில்லையா? இல்லை, பார்க்காமல் இருப்பது பாவம் என்று உணர்கிறேன். நாள் பொழுதில் அது மிகவும் அழகாக இருக்கும். நிச்சயமாக. இருப்பினும் இன்றிரவு நீங்கள் அதை பார்க்கும் தருணத்தை அளித்ததற்காக மிக்க நன்றியுடன் இருப்பேன். மடாதிபதி அவர்கள் கேட்டுக்கொண்டார். செல்வாக்கும் மிக்க மனிதர்களையெல்லாம் உங்களுக்கு பழக்கம் போலிருக்கிறது. உங்களுக்கு அதை பற்றி தெரியாது, சிலாஸ் நினைத்து கொண்டான். தேவாலயத்து இருக்கைகளை கடந்து சிஸ்டர் சாண்டரினோடு நடந்து வந்த சிலாஸ் கருவறையின் தன்னொழுக்க முறைகளை கண்டு வியந்தான். நோட்ரி டோமின் வண்ணமயமான பூச்சுகள், தங்கம் மெருகிடப்பட்ட மேல் விதானம், ரம்மியமான மர வேலைப்பாடுகள், இவை மட்டுமின்றி ஜெயின் சல்பீஸானது விரைப்பும் குளிர்ச்சியும் கொண்டு ஸ்பெயின் தேசத்து ஆன்மாவான கிறிஸ்துவக் கோயிலின் ஞாபகத்தை கொண்டு வந்தது. ஆடம்பரமற்ற அதன் உட்புறம் இன்னும் விசாலமாக விரிய, உயர இருந்த மேல் விதானம் விலா எலும்புகள் போல் தோற்றமளிக்க, தான் ஏதோ கவிழ்த்து போடப்பட்ட பிரம்மாண்டமான கப்பலின் அடியில் நிற்பதாக சிலாஸ் உணர்ந்தான். பொருத்தமான காட்சி என அவன் நினைத்து கொண்டான். உடன்பிறப்பு தோழமைகளின் கப்பல் நிரந்தரமாக கவிழப்போகிறது. உடனடியாக வந்த வேலையை செய்ய ஆர்வம் கொண்ட அவன் சிஸ்டர் சாண்டரினின் அவ்விடத்தை விட்டு அகல வேண்டுமென விரும்பினான். அவள் சின்னஞ்சிறு உடல் படைத்த சிறு பெண். சிலாஸ் அவளை எளிதில் வீழ்த்திவிட முடியும். எனினும் அவசியமின்றி வன்முறையை கையாள விரும்பவில்லை. பெண் என்பதால். உடன்பிறப்பு தோழமைகள் கற்சாவியை ஒளித்து வைக்க இந்த தேவாலயத்தை தேர்ந்தெடுத்தது அவள் குற்றமல்ல. மற்றவள் செய்த பாவங்களுக்கு அவள் இரையாவது சரியல்ல. நீங்கள் என் பொருட்டு தூக்கத்தில் இருந்து எழுந்துள்ளீர். இது எனக்கு வெட்கமாக உள்ளது. அப்படியல்ல, பாரிஸ் நகரத்தில் நீங்கள் சற்று நேரம்தான் இருப்பீர்கள். இருப்பினும் நீங்கள் ஜெயின் சாக்பீஸை தவறவிடக்கூடாது. இந்த தேவாலயத்தின் கட்டிடக்கலையில் விருப்பமா அல்லது வரலாற்று ரீதியா தெரிந்து கொள்ள விருப்பமா? சிஸ்டர், எனக்கு ஆன்மீக ரீதியாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் மென்மையாக சிரித்தாள். அதற்கு மேல் பேச்சே இல்லை. நீங்கள் எங்கிருந்து அதை சுற்றி பார்க்க விரும்புகிறீர்கள்? சிலாஸ் தன் கண்கள் பலிபீடத்தின் மேல் பாய்வதை உணர்ந்தான். சுற்றி பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு என் வந்தனங்கள். நானே இதை பார்த்து கொள்கிறேன். பிரச்சனை இல்லை. நான் தான் விழித்து கொண்டு விட்டேனே, அவள் சொன்னாள். சிலாஸ் நடப்பதை நிறுத்தினான். இருக்கைகளின் முன்வரிசையை அவர்கள் அடைந்துவிட்டிருக்க, பலிபீடம் இன்னும் 15 அடி தூரத்திலிருந்து அவன் தன் பெருத்த உடலை அந்த சின்னஞ்சிறு பெண்மணியின் பக்கம் திருப்பினான். தன் சிவந்த விழிகளில் அவள் பார்வையை செலுத்த இவ்வளவு நேரமாக பின்னாலிருந்து முறைத்து கொண்டிருந்தாள் என்பதை புரிந்து கொண்டான். நான் ஆத்திர அவசரமாக பேசவில்லை சிஸ்டர். கடவுளின் இல்லத்தில் வெறுமனே நடப்பதை நான் விரும்பவில்லை. நான் சுற்றி பார்க்கும் முன் தனிமையில் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
சிஸ்டர் சாண்டரின் தயங்கினாள். ஆம், வேண்டுமானால் தேவாலயத்தின் பின்புறத்தில் உமக்காக காத்து கொண்டிருக்கிறேன். சிலாஸ் மென்மையான ஆனால் கனமான தன் கையை அவளின் தோளின் மேல் வைத்துவிட்டு ஒரு பார்வையை பார்த்தான். சிஸ்டர், உங்களை எழுப்பியதற்காக குற்ற உணர்ச்சியில் வருந்துகிறேன். இப்பொழுது நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அதிகம். தயவு செய்து உங்கள் படுக்கைக்கு திரும்புங்கள். நான் தேவாலயத்தை ஆனந்தமாக பார்த்துவிட்டு பின் போய்விடுகிறேன். அவள் அசௌகரியத்துடன் பார்த்தாள். தன்னந்தனிமையில் விடப்பட்டோம் என நினைக்க மாட்டீரா? இல்லை, பிரார்த்தனை என்பதே தனிமையில் நடப்பதுதானே. உங்கள் விருப்பம். சிலாஸ் அவள் தோளிலிருந்து கையை எடுத்துவிட்டான். சிஸ்டர், நன்றாக உறங்குங்கள். கடவுளின் அமைதி உங்களில் குடிக்கொள்ளட்டும். உங்களுக்கும் அதே போல் ஆகட்டும். படிக்கட்டுகளை நோக்கி நடந்த சிஸ்டர் சாண்டரின் சொன்னார். நீங்கள் போகும்போது கதவை அழுத்தமாக சாத்திவிடவும். நான் அதை பார்த்து கொள்கிறேன். சிலாஸ் அவள் படிக்கட்டுகளில் ஏறுவதை பார்த்தான். பின் அவன் திரும்பி முன்னிருக்கையில் மண்டியிட்டு அமர்ந்தபோது முள் இரும்பு வளையம் தன் தொடையில் குத்துவதை உணர்ந்தான். கடவுளே, நான் இன்று செய்யப்போகும் வேலையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். பலிப்பீடத்தின் உயர்ந்த பாடகர் பால்கனியின் நிழலில் சிஸ்டர் சாண்டரின் சிறு தூண்களின் வரிசையில் மறைந்திருந்தது. அங்கு அணிந்த அந்த துறவி தனிமையில் மண்டியிடப்படுவதை கண்டாள். ஏதோ ஒரு விஷயம் அவளை நிச்சலனமாக்கியது. அந்த நேரத்தில் அவர்கள் எச்சரித்திருந்த அந்த மர்மமான விருந்தாளி இவன்தானா என்று நினைத்தாள். இத்தனை வருடங்களாக அவர்களின் கட்டளையை நிறைவேற்றி காத்திருக்கும் அவர் இன்றிரவு அதை நிறைவேற்றுவாரா? அவனுடைய மொத்த நடவடிக்கைகளையும் கண்காணிக்க வேண்டும் என அவள் தீர்மானித்து கொண்டாள்.